சோ வெல்கம் மாமே. ரீசெண்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஒரு தரமான லீக் ஒன்று கிடைச்சிருக்கு. காலையில எழுந்ததுமே டெய்லி காஃபி குடிக்கிற மாதிரி டெய்லி ஒரு லீக் இல்லனா அப்டேட் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை பத்தி கண்டிப்பா வந்துருங்க. இந்த மாதிரி விஷயங்களை லீக் பண்றதுக்காகவே ட்விட்டர்ல எக்கச்சக்கமான பேர் இருக்கானுங்க. காலைல எழுந்ததுமே டெய்லி ஒரு லீக்கை பாத்துடலாம், அந்த அளவுக்கு இவனுங்க இறங்கி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தின லீக்ஸை நமக்கு கொடுத்துட்டே இருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். அவனுங்களுக்கு இங்க நம்ம நன்றி தாங்க சொல்லணும். ஏன்னா அவனுக்கு இருக்கனால மட்டும்தான் இந்த மாதிரியான சுட சுட அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய வருது. இதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எக்ஸ்மேன்ஸும் அவெஞ்சர்ஸும் பண்றா சம்பவத்தை ஒரே இடத்துல மீட் பண்ணிக்க போறானுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டாக்டர் டூமை எதிர்க்க போறானுங்க. இதை நான் அடிச்சு விடலங்க, கெவின் ஃபேகே மார்வல் ஸ்டுடியோஸோட பிரசிடென்ட் இந்த விஷயத்தை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இங்க நியூ அவெஞ்சர்ஸ் அதாவது தண்டர் போல்ட்ஸ், வகாண்டன்ஸ், எக்ஸ்மேன், நம்ம ஓஜி அவெஞ்சர்ஸ்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து டாக்டர் டூமை எதிர்த்து நின்று சண்டை செய்ய போறானுங்க. அது கன்ஃபார்முங்க. இதை தவிர்த்து நம்ம அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேன் ரெண்டு பேரும் படும் பயங்கரமா சண்டை போட்டுக்க போறானுங்க. இது மட்டும் இல்லாம எக்ஸ்மேன் வெர்சஸ் டூம் அப்படின்ற ஒரு தரமான ஃபைட்டும் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்க போகுது. அதுவும் சாதாரண சண்டை கிடையாது. நம்ம டாக்டர் டூம் இருக்கான்ல, தலைமை அந்த மாதிரி செட்டினல்ஸை கண்ட்ரோல் எடுத்து அதை வச்சு எக்ஸ்மேன்ஸை போடுன்னு போட்டு போலந்து கட்ட போறான்னு தான் சொல்லணும். ரைட்டு ப்ரோ, இங்க அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேன் நீ சொல்ற, அப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் எப்படி எக்ஸ்மேன் யூனிவர்ஸுக்கு போனானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் உங்களுக்கு சத்தியமா இந்த இடத்துல வந்திருக்கும். ஆரம்பத்துல என்னதான் எக்ஸ்மேன் அவெஞ்சர்ஸ் பாத்துக்கிட்டாலும் இதுக்காக அவனுங்க உண்மையாவே சண்டை போட்டுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் இதை தவிர்த்து உண்மையாவே நம்ம டாக்டர் டூம் தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட மெயின் வில்லனா இருக்க போறாரா, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க முடிச்சுட்டு போகும்போது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஐடியாக்கு நீங்களே வந்துருவீங்க. ரைட்டுங்க, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல அந்த பெல் பட்டன் இருக்கும், ஸோ அதையும் ஆல்னு செட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வெறும் 500 லைக்ஸ் தாங்க டார்கெட். கண்டிப்பா டார்கெட் அடிக்கணும், ஸோ பார்த்து பண்ணி விட்டுருங்க. ரைட்டுங்க, இப்போ எம்சியூல கேப்டன் மார்வலோட முக்கியமான வேலை என்னன்னு நான் உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன தோணும்? அவங்க எதனா விண்வெளியில பறந்துட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம கேப்டன் மார்வலோட முக்கியமான குறிக்கோளே மோனிகா ராம்போவை ரெஸ்கியூ பண்றது தான். ஏன்னா அந்த மார்வல்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம மோனிகா ராம்போ எக்ஸ்மேன் யூனிவர்ஸுக்கு தப்பி தவறி உள்ள போயிடுவாங்க. இங்க நம்ம கேப்டன் மார்வலுக்கு மோனிகா ராம்போ வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியும். இப்ப கிடைச்ச ரிப்போர்ட் படி நம்ம கேப்டன் மார்வல் இப்படி மோனிகா ராம்போவை ரெஸ்கியூ பண்ணணும்னா வேற எப்படியும் கிடையாது, கமாலாவோட அந்த பேங்க்ல வச்சுதான். என்ன ப்ரோ சொல்ற, கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம கேப்டன் மார்வல் கமாலா கானோட அந்த ஒரு பேங்கிள்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அந்த யூனிவர்ஸ்க்குங்க, அதாவது எக்ஸ்மேன் யூனிவர்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மோனிகா ராம்போவை ரெஸ்கியூ பண்ணணும். இப்போ நான் சொல்ல போற இந்த ரிப்போர்ட் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா கமாலா கானோட கையில இருக்க இந்த ஒரு பேங்கிள் தான் டூம் கூட நம்மளை டைரக்டா கனெக்ட் பண்ண போகுது. அதாவது டூம் கூட அவெஞ்சர்ஸை டைரக்டா லிங்க் பண்ண போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த ரிப்போர்ட் படி கமலா கானோட கையில இருக்க இந்த ஒரு பேங்கிள் கண்டிப்பா ஒரு கேங்கரோட டெக்கா இருக்கலாம். கமலா கானோட பேங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்குமே ஒரு சாயல்ல நம்ம ஷாங்ஷியோட 10 ரிங்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்ம கமலா கானோட கையில் இருக்க இந்த ஒரு பேங்கிள் மாதிரி மொத்தம் 2 பேங்கில் அதில் ஒன்று கேங் கிட்ட இருக்கணும். கேங் தான் அதை துண்டா வெட்டி 10 ரிங்ஸாக மாற்றி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தியரியும் சுற்றிட்டு இருக்குங்க. ரைட்டுங்க, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா இது இந்த மாதிரி ஒரு கேங் டெக். இங்க ஒரு இடத்துல நம்ம டாக்டர் டூம் கேங்கே ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளிட்டு அவரோட எல்லா டெக்கையும் கைப்பற்றிருக்கணும். அப்படி மிஸ் ஆன டெக், அதாவது கமலா கான் கையில இருக்க இந்த ஒரு பேங்கிள், இது ஆக்சுவலா கேங் டெக் தானே. இதுல இருந்து சிக்னல் இந்த மாதிரி டாக்டர் டூமுக்கு வர இதுதான் நம்ம டாக்டர் டூமையும் அவெஞ்சர்ஸையும் கேப்டன் மார்வலையும் ஒன்னா அந்த இடத்துல லிங்க் பண்ண போகுது. இப்போ ஆல்ரெடி மோனிகா ராம்போ எக்ஸ்மென்ஸ் கூட இருக்காங்க. இங்க அவெஞ்சர்ஸ் கேப்டன் மார்வல் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு கமலா கானோட பேங்க்ல பயன்படுத்தி இவங்க எல்லாரும் மொத்தமா எக்ஸ்மேன் யூனிவர்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்மேன் அவெஞ்சர்ஸ் இவங்க 2 பேத்துக்குமே இந்த டாக்டர் டூம் தான் மொரட்டு சம்பவக்காரன், மல்டிவர்ஸ் லெவல் த்ரெட், இவன் தான் நம்மளோட ட்ரூ எனிமி அப்படின்ற மாதிரியான விஷயம் இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் அப்புறம் எக்ஸ்மேனுக்கு நல்லாவே விளங்கியிருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு முதல்ல நம்ம அவெஞ்சர்ஸும் எக்ஸ்மேனும் பார்த்துட்டு அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்க போறானுங்க, அது கன்ஃபார்ம். ஏன்னா பார்த்ததுமே 2 பேரும் சூப்பர் ஹீரோஸ் டீம்னு அங்காளி பங்காளியெல்லாம் ஒன்றும் சேர மாட்டானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்கணும், அப்புறம் அவனுங்க 2 பேரும் சேர்ந்து டூம் கூட அடிச்சுக்கணும். அப்படிதான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி அமைக்கப்படலாம். இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கதையை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம கேப்டன் மார்வல் கமலா கானோட கையில் இருக்க பேங்க்ல பார்த்து ஹேமா அந்த பேங்க்ல முதல்ல கூட்டுன்னு வாங்கி அதை எக்ஸாமைன் பண்ணி, அதாவது அதை பரிசோதனை பண்ணி நம்ம மோனிகா ராம்போவை தேடி கிளம்பணும். இங்க நம்ம கமலா கானுக்கு நல்லாவே தெரியும் தன் கையில் இருக்க இந்த பேங்கிள்ஸ் இதோட சக்தியை சரியா பயன்படுத்தினா இது இந்த மாதிரி வேற ஒரு எல்லம்கே நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு. இதை நம்ம கேப்டன் மார்வல் வாங்கி கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நான் ஒன்று எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அதை வாங்கி பார்த்துட்டு 10 ரிங்ஸை ஆராய்ச்சி பண்ண போயிருக்கணும். இது வேற எந்த சீனும் கிடையாது, ஷாங்ஷி மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன். இங்க 10 ரிங்ஸ் ஆர் அந்த ஒரு கமலா கானோட பேங்கிள். இதுல எதையோ நம்ம கேப்டன் மார்வல் ஆர்வத்துல ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல இருந்து ஒரு சிக்னல் நம்ம கேங்க்கு போயிருக்கலாம்.
ஆக்சுவலாக இப்போ கேங் உயிரோட இல்லைங்க, கேங்கை போட்டு தள்ளிட்டு நம்ம டாக்டர் டூம் அவரோட டெக் எடுத்து வச்சிருக்கனால டாக்டர் டூமுக்கு இந்த ஒரு சிக்னல் போயிருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த ஷாங்ஷியோட போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வாங்க இந்த டென்ட்ரிங்ஸை பார்க்கறதுக்கு கமர்தாஜில் இருந்த ஒரு பொருள் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாரு. இதை நம்ம கேப்டன் மார்வல் நல்லாவே கவனிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா கேப்டன் மார்வல் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ஹோலோகிராமா அந்த ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம கேப்டன் மார்வலுக்கு கமாலா கானோட கையில் இருக்க இந்த பேங்கிலும் டென்ட்ரிங்ஸும் ஒரே மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரியான டவுட் வந்திருக்கணும். இதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம கேப்டன் மார்வலே கிளம்பி வாங்க சந்திக்கிறதுக்காக கமர்தாஜ்கே போயிருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு லீக்ல நமக்கு கிடைச்ச ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான ஒரு ஸ்பேஸ்ஷிப் டிசைனை இந்த மூவி டீம் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த ஷிப்போட டிசைனுக்கு அவனுங்க என்ன பேர் வச்சிருக்கானுங்கன்னா கேப்டன் மார்வல் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ஷிப்புக்கு, அதாவது அந்த ஸ்பேஸ்ஷிப்போட டிசைனுக்கு அவனுங்க பேர் வச்சிருக்கானுங்க. இதுல இருந்தே நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம கேப்டன் மார்வல் இந்த மாதிரி டென்ட்ரிங்ஸ் இல்லைனா அந்த பேங்கிள்ஸோட சக்தியை கண்டுபிடிச்சு அதை இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த சக்தி மூலமாவே ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கி அது மூலமா எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணி போயிட்டு அங்க நம்ம மோனிகா ராம்போவை ரெஸ்கியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா கேப்டன் மார்வல் அடுத்து இருக்கிற முடிவு என்னவா இருக்கும்னா, அது கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம அமெரிக்கா சாவல்ஸ் தான். இங்க நம்ம கேப்டன் மார்வல் அப்புறம் அவெஞ்சர்ஸ்க்கு உதவி பண்ற வகையில நம்ம அமெரிக்கா சாவல்ஸ் இன்கஷன் நடக்க போற யூனிவர்ஸ்க்கான போர்ட்டலை திறந்துருக்கலாம். ஆனா இங்க ஷாக்கிங்கான விஷயமே என்னன்னா, அவெஞ்சர்ஸ் இப்போ இன்கஷன் நடக்காம தடுக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதுக்காக அமெரிக்கா சாவல்ஸ் தேடி வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம கேப்டன் மார்வலும் மோனிகா ராம்போவை கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்கா சாவல்ஸோட உதவியை தேடி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு இங்கே ஷாக்கிங்காக இருக்க போகிற ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே நம்ம அவெஞ்சர்ஸ் இன்கஷனை தடுக்க நினைக்கிற யூனிவர்ஸும் மோனிகா ராம்போ ஒன்றா மாட்டிட்டு இருக்க யூனிவர்ஸும் ஒரே யூனிவர்ஸ் தான். அது வேற எந்த யூனிவர்ஸும் இல்லைங்க, நம்ம எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ் தான். எப்படி ப்ரோ இதை ஸ்ட்ராங்காக சொல்கிற? அமெரிக்கா சாவல்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா அவள் இந்த மாதிரி மல்டிவர்ஸ் ட்ராவலையே மண்டக்கோளராக பண்ணுவாளே, ஒரு மாதிரி அவளுக்கு கண்ட்ரோலே பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியில் அந்த மூவியோட எண்ணில் நம்ம அமெரிக்கா சாவல்ஸ் அந்த மல்டிவர்ஸ் சக்தியை, அதாவது மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ணுற சக்தியை தன்னோட கைக்கு கொண்டு வந்திருப்பா. அந்த பவர்ஸை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பா. இங்கே இந்த மாதிரி நம்ம அமெரிக்கா சாவல்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட வாங்க கூட ஒன்று சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அவள் இப்போ கமர்தாஜில் தான் இருக்கா. இந்த டைம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருந்து அவள் தன்னை தானே மேம்படுத்திக்கிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு சக்திசாலியா மாறி இருக்கணும். இங்கே அவங்களுக்கு தேவையான, அதாவது அவெஞ்சர்ஸ்க்கும் கேப்டன் மார்வலுக்கும் தேவையான கரெக்டான யூனிவர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும். அது இந்த மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்மேன் யூனிவர்ஸாக இருக்க போகுது. ரைட்டுங்க, இங்கே மோனிகா ராம்போவோட ஃபோட்டோ இல்லைனா ஏதாவது வீடியோவை நம்ம அமெரிக்கா சாவல்ஸ் கிட்ட காட்டி அதுக்கான போர்ட்டலை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கணும். இங்கே நம்ம அமெரிக்கா சாவல்ஸ் இன்கஷன் நடக்கிற யூனிவர்ஸா இல்லை மோனிகா ராம்போவா அப்படின்ற குழப்பத்திலேயே ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த போர்ட்டலுக்குள்ள தான் எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோனிகா ராம்போ அந்த ஒரு யூனிவர்ஸில் தான் இருக்காங்க. இங்கே நம்ம சாம் வில்சன் அவெஞ்சர்ஸ் டீமை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம கேப்டன் மார்வல் அந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே போயிருக்கணும். ஆனால் அந்த யூனிவர்ஸில் இப்போ நம்ம டாக்டர் டூம் சரியா எக்ஸ்பான்ஷனில் சென்டினல்ஸை கண்ட்ரோல் எடுத்து எக்ஸ்பான்ஸை தாக்கிக்கிட்டு இருக்காரு. இதை நான் சும்மாலாம் அடிச்சு வரலங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட செட்லீக்ல பார்த்துருந்தீங்கன்னா சென்டினலோட பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே சதுரி கிடந்திருக்கும். ஸோ இது மூலமாக இந்த மாதிரியான விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ இது நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இங்கே நம்ம டாக்டர் டூம் சென்டினல்ஸை கண்ட்ரோல் எடுத்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பான்ஸை தாக்க தான் போகிறாரு. ஸோ அந்த டைமில் தான் உள்ள நம்ம கேப்டன் மார்வலும் சாம் வில்சனோட அவெஞ்சர்ஸ் டீமும் இங்கே உள்ள வரானுங்க. ஆனால் எதுக்கு இங்கே நம்ம டாக்டர் டூம் எக்ஸ்பான்ஷனில் எக்ஸ்பான்ஸை போட்டு சென்டினல்ஸை வச்சு பொழந்து கட்டுறாரு அப்படின்ற விஷயம் நமக்கு சத்தியமாக தெரிய வரலங்க. இங்கே உள்ள இறங்கினோடனே இந்த பக்கம் சென்டினல்ஸ் எக்ஸ்பான்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கானுங்க. எக்ஸ்பான்ஸ் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஒரு பக்கம் இவனுங்களும் சென்டினல்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு தான் இருக்கானுங்க. அதாவது அவங்க ரெண்டு பேத்துக்குமான சண்டை படும் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. இங்கே தான் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் உள்ள வரானுங்க. இதை பார்த்த எக்ஸ்மென்ஸ் டீம் மச்சி யாரா இவனுங்க, எங்க இருந்துடா வந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ் கூட இங்கே ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு நின்று இருக்கணும். இவனுங்க, அதாவது நம்ம எக்ஸ்மென்ஸ் ஆரம்பத்தில் என்ன நினச்சிருக்கானுங்கன்னா, அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி டூமோட டீம்டா, இவனுங்களும் அவனோட ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி இங்கே எக்ஸ்மென்ஸ் நம்ம அவெஞ்சர்ஸ் கூட சண்டைக்கு நின்றுருக்கணும். ஆனால் அப்புறம் தான் டாக்டர் டூமோட ஆளுங்க இவனுங்க கிடையாது, இவனுங்க இந்த மாதிரி நல்லவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸை பற்றி நம்ம எக்ஸ்மென்ஸுக்கு முழுசாக தெரிய வந்திருக்கணும். மேபி மோனிகா ராம்போ கூட இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்மென்ஸ் கிட்ட சொல்லி தெளிவாக புரிய வச்சிருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இங்கே நம்ம சென்டினல்ஸை டாக்டர் டூம் எக்ஸ்மென்ஸுக்கு எதிராக ஏவி விட்டுட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்க்கு கேங்கோட டெக்கை பயன்படுத்தி அங்கே போயிட்டு அங்கே இருக்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமை மிரட்டி ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை ஒரு கையில் தூக்கிட்டு ஒரு கையில் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ்ஷிப்பை ஓட்டிக்கிட்டு நம்மளோட X616க்கு டாக்டர் டூம் தான் வராரு. இதை தான் நம்ம தண்டர்போல்ட்ஸ் போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இங்கே நம்ம டாக்டர் டூம் X616க்கு எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும்ல, அது ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கையில் தூக்கிக்கிட்டு. ஏன்னா நம்ம X616ல் தான் நம்ம கமலா கானோட பேங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருந்தால் சிக்னல் நம்ம டாக்டர் டூமுக்கு போயிருக்கணும். ஆக்சுவலாக அந்த சிக்னல் கேங்க்கு தான் போயிருக்கணும். ஆனால் கேங்கு தான் இங்கே நம்ம டாக்டர் டூம் போட்டு தள்ளிட்டாரு. அதனால இப்போ சிக்னல் நம்ம டாக்டர் டூமுக்கு தான் வந்திருக்கும். அதனால தான் நம்ம டாக்டர் டூம் X616க்கு பேங்கிள்ஸை தேடி ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கையில் தூக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்கே டாக்டர் டூம் வெர்சஸ் கேங் அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வச்சு
கேங்க முடிச்சு விட்டா அது பாக்குறதுக்கே படும் பயங்கரமா இருக்குங்க. அதாவது நம்ம டாக்டர் டூம் ஆரம்பத்திலே எவ்வளவு மோசமானவன் எவ்வளவு கொடூரமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக கேங்க பலி கொடுத்தா அதுவுமே பாக்குறதுக்கு ஒரு வகையில ஏத்துக்கிற மாதிரி நல்லா தான் இருக்கும். இதே டைம்ல தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் செலியா கூட ஒன்னா சேர்ந்து இன்கஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டார்க் டைமென்ஷன் போர்ட்டலுக்குள்ள உள்ள வந்திருப்பாரு. இந்த டைம்ல தான் நம்ம செலியா மூலமா டாக்டர் டூமை பத்தி தெரிய வந்திருக்கணும். இல்லைன்னா அந்த டார்க் போர்ட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது மூலமா நம்ம டாக்டர் டூம் யாரு அப்படின்ற விஷயம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரிய வந்திருக்கணும். பட் இந்த விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லோக்கியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு புரிய வச்சிடறாரு. இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் லோக்கியையும் காப்பாற்ற போயிடுறாங்க. சேம் இந்த ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே மோனிகா ராம்போ இருக்கிற அந்த ஒரு யூனிவர்ஸ், அதாவது எக்ஸ்மேன் யூனிவர்ஸும் நம்ம ஏர் 616 இருக்கிற இன்னொரு யூனிவர்ஸும் இப்போ ஒன்னா இன்கஷன் ஆக போகுது. அதே மாதிரி ரீசெண்டாக கிடைச்ச ஒரு லீக்ல இங்கே நம்ம எக்ஸ்மேன் யூனிவர்ஸும் எர்த் 616 இருக்கிற இந்த ஒரு யூனிவர்ஸும் எதுக்கு இன்கஷன் ஆக போகுதுன்னா அதுக்கான காரணமே நம்ம மோனிகா ராம்போ தான். ஏன்னா நம்ம மோனிகா ராம்போ எர்த் 616 இருக்கிற ஒரு ஆளு. அவங்க இந்த மாதிரி எக்ஸ்மேன் யூனிவர்ஸுக்கு வந்தனால தான் இங்கே இந்த 2 யூனிவர்ஸும் இன்கஷன் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தியரி இருக்கு. ஆனால் இங்கே நம்ம அவெஞ்சர்ஸும் இந்த இன்கஷனை தடுக்க தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியலங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு. இங்கே நம்ம டாக்டர் டூம் லோக்கி தேடி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்மேன் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து X616க்கு வந்து டாக்டர் டூமை எதிர்த்து நிற்கிறானுங்க. இங்கே தான் நீங்கள் டாக்டர் டூமோட மாஸ்டர் மைண்டை புரிஞ்சுக்கணும். ஏன்னா டாக்டர் டூம் அவெஞ்சர்ஸையும் கண்டுக்காம எக்ஸ்மென்ஸையும் தட்டி விட்டுட்டு டைரக்டா டிவிக்கு போயிட்டு அதை ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்து மல்டிவர்ஸே கைக்குள்ள வச்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இங்க லோக்கி தான் டிவினா என்ன, டிவிக்குள்ள இருந்தே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், டிவியே எவ்வளவு பவர்ஃபுல்லான இடம் அப்படின்றத நம்ம எக்ஸ்மென்ஸுக்கும் அவெஞ்சர்ஸ்க்கும் இங்க லோக்கி தான் சொல்லி புரிய வைக்கணும். ஆக்சுவலா இங்க லோக்கியோட ரோல் என்னன்னா அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீமை ஒன்று சேர்க்கறது தான். பட் இங்க டாக்டர் டூம் டிவிக்கு போற மாதிரியும் நம்ம லோக்கி மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீமை ஒன்று சேர்க்கிற மாதிரியும் தான் இந்த ஒரு ரிப்போர்ட் முடியுதுங்க. இந்த ரிப்போர்ட் உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எக்ஸ்மேன் அப்புறம் அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி டீமை பண்ண போறாங்க அப்படின்ற தியரி இப்ப நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மார்வல் மக்களே இந்த ஒரு வீடியோ. இப்போ நான் சொன்ன இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்லை இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்லை என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ போறப்போ வெறுங்க விசினே போகாம உங்க கேங்ல இருக்க மார்வல் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.